வெளியூர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் கஞ்சா கடத்தி வரப்படுகிறதா என்ற கோணத்தில் போலீசார் திடீர் சோதனை, பெரும் பரபரப்பு. சங்கராபரணி ஆற்றங்கரையில் ஆதி புஷ்கர ஓராண்டு நிறைவு விழா, சபாநாயகர், அமைச்சர் உட்பட திரளானோர் பங்கேற்போம். அதிக வெப்பத்தால் ஏற்படும் அயற்சி, ஹீட் ஸ்ட்ரோக், சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தல். வில்லியனூர் ரயில் நிலையத்தில் மோப்புநாய் உதவியுடன் வில்லியனூர் காவல்துறையினர் ஓடும் ரயிலில் 10 கிலோமீட்டர் வரை போதைப் பொருள் கடத்தி வரப்படுகிறதா என சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது. இதனால் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தினம்தோறும் அரங்கேறி வருகிறது. மேலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2 வாலிபர்கள் கஞ்சா போதையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் சிறுமியை வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் கஞ்சா விற்பனை, கடத்தல் போன்றவற்றை தடுக்க வேண்டும் என்று ஆபரேஷன் பெரிசூல் என்ற திட்டத்தின் கீழ் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி காவல்துறையினர் மோப்பு நாய்களின் உதவியுடன் கஞ்சா மற்றும் ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று சோதனை நடத்தினர். பிறகு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில், துணை ஆய்வாளர் சரண்யா முன்னிலையில் போலீசார் மற்றும் மோப்புநாய் பைரவா உதவியுடன் நேற்று மாலை சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். முதலில் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்புநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். பிறகு மாலை 6:20 மணிக்கு புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலில் ஏறி சோதனை மேற்கொண்டனர். வில்லியனூரிலிருந்து புதுவை வரையில் உள்ள 10 கிலோமீட்டருக்கு ஓடும் ரயிலில் போலீசார் அதிரடியாக கஞ்சா கடத்தி வரப்படுகிறதா என சோதனையில் ஈடுபட்டனர். ரயிலில் வந்தவர்கள் அனைவரும் எப்போதும் போல நடக்கும் சோதனை தான், பிளாட்பார்மில் மட்டும் சோதனை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று நினைத்திருந்தனர். ஆனால் ஆய்வாளர் ஆறுமுகம் அதிரடியாக ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டார். பிறகு இது குறித்து அவர் கூறுகையில், கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் தீவிரமாக சோதனை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்து வருகின்றோம். பெரும்பாலும் வெளி மாநிலங்களில் இருந்து ரயிலில் கஞ்சா கடத்தி வரப்பட்டு புதுவையில் விற்பனை செய்யப்படுகிறது. ஆகையால் தான் திடீரென இந்த ரயில் சோதனையில் ஈடுபட்டோம். ரயில் நிலையத்தில் மட்டும் சோதனை செய்து விட்டுவிட்டால் ரயிலில் வருபவர்கள் தப்பித்து விடுவார்கள். ஆகையால் தான் ஓடும் ரயிலில் ஒவ்வொரு பெட்டியாக சென்று மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினோம். அப்போது வெளி மாநிலங்களிலிருந்து ஏதேனும் சந்தேகப்படும்படியாக பெட்டிகள், பார்சல்கள், பைகள் உள்ளிட்டவைகள் உள்ளவனா என்பது குறித்து ஆய்வு செய்தோம். இந்த சோதனை எப்போது வேண்டுமானாலும் திடீரென நடக்கும் என்றார். இந்த திடீர் சோதனையால் ரயிலில் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோவிலில் ஆதி புஷ்கரணி நடைபெற்று ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து சங்கராபரணி ஆற்றில் நடைபெற்ற ஆதி புஷ்கரணி ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கங்கையின் தங்கை என்றழைக்கப்படும் புதுவை சங்கராபரணி ஆற்றின் கரையில் அகத்திய முனிவரால் அருளப்பட்ட திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோவில் சிறப்பு பெற்றதாகும். குரு பெயர்ச்சியின் போது அந்தந்த ராசிக்குரிய நதிகளில் புஷ்கர விழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சியின் போது சங்கராபரணி ஆற்றங்கரையில் ஆதி புஷ்கர விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வெளி மாநிலங்களிலிருந்தும் உள்ளூர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த வகையில் திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோவிலில் ஆதி புஷ்கரம் நடைபெற்று ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழாவையொட்டி நேற்று சிறப்பு யாகம் நடைபெற்றது. மாலையில் பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. கும்பநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதை முன்னிட்டு குரு பயிற்சிக்காகவும் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. கும்பநீரை கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் பூஜையும், தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கங்கை வராக நதீஸ்வரருக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. குரு பெயர்ந்த ராசியின்படி நர்மதா நதிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றில் பஞ்சதீபம் விடப்பட்டு விடையாட்சி விழா நடைபெற்றது. மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை பொருட்களையும் பக்தர்கள் அனுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அதிக சூரிய வெப்பத்தால் உருவாகும் அயற்சி மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக்கை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீ ராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சாதாரண மனித உடல் வெப்பநிலை 36.4 டிகிரி செல்சியஸ் முதல் 37.2 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். அதிக சூரிய வெப்பத்தால் அயற்சி மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது.
ஹீட் ஸ்ட்ரோக் உயிருக்கு ஆபத்தான நிலையாகும். இது உடல் அதிக வெப்ப வெளிப்பாட்டை கையாள முடியாத போது ஏற்படுகிறது. தலைவலி, தலை சுற்றல், மயக்கம், தீவிர தாகம், குமட்டல் அல்லது வாந்தி, வழக்கத்திற்கு மாறாக அடர் மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் கழித்தல், விரைவான சுவாசம், இதய துடிப்பு வெப்ப அயற்சியின் அறிகுறிகள். ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகள் என்பது உடலில் உயர் வெப்பநிலை, தலைவலி, தலை சுற்றல், மயக்கம், தசை பலவீனம், தசை பிடிப்புகள், குமட்டல் மற்றும் வாந்தி, விரைவான இதய துடிப்பு, தெளிவற்ற பேச்சு, சூடான வறண்ட தோல், நடை தடுமாற்றம், குழப்பம் மற்றும் எரிச்சல், வலிப்பு அல்லது கோமா ஆகியவற்றுடன் சுயநினைவின்மை அதிக சூரிய வெப்பத்தால் ஏற்படலாம். அயற்சி மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக முதலுதவி செய்யாவிட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். இவ்வாறு ஒருவருக்கு அயற்சி மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் பொழுது அருகில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவ உதவிக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை குளிர்ந்த நிழல் பகுதிக்கும் மாற்றி அதிகப்படியான ஆடைகளை அகற்றி பாதங்களை சற்று உயர்த்தி படுக்க வைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் விழிப்புடன் இருந்தால் குடிக்க முடிந்தால் குளிர் திரவங்களை வழங்கலாம். தண்ணீர், மோர், எலுமிச்சை சாறு, உப்பு நீர் கரைசல், ORS அல்லது குளிர்ந்த நீரை சுயநினைவு உள்ளவர்களுக்கு மட்டும் குடிக்க வழங்க வேண்டும். ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட நபர் சுயநினைவின்றி இருந்தால் அவரை விரைவாக குளிர்விப்பது மிக முக்கியமான முதலுதவி. அதற்கு அவரின் ஆடைகளை தளர்த்தி குளிர்ந்த நீரினை உடம்பில் ஊற்றி எடுக்கவும். குறிப்பாக அக்குள் மற்றும் கவட்டியில் ஈரத்துண்டு, ஐஸ் பேக் உடலில் ஒற்றி எடுக்க வேண்டும். மின் விசிறியின் காற்று உடலில் படும்படி வைக்கவும். குளிர்சாதன அறை கிடைத்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். உதவிக்கு 108 ஆம்புலன்ஸை உடனடியாக அழைக்கவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பாக நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் இலவசமாக நீர்மோர் பழங்கள் வழங்கப்பட்டது. கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பழங்கள் வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர், நுங்கு, வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பழங்களை வழங்கினார். மேலும் இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள் மற்றும் அதிமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் மாணவர்கள் சார்பில் பவர் ஹிட்டர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு தொகையாக ரூபாய் 10,000 பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் மாணவர்கள் சார்பில் பவர் ஹிட்டர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் டோர்னமெண்டில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. இதனை பாஜக வழக்கறிஞரும் மாணவர்களுக்கு தொண்டு செய்து வருவோருமான ஐயப்பன் வழங்கினார். வழங்கிய பின்பு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் பாரத பிரதமர் மாணவர்களுக்காக செய்த திட்டங்களை விளக்கி கூறினார். மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் ஏம்புலம் செல்வம் ஆகியோர் மாணவர்களுக்கு செய்த நற்செயல்களை விளக்கி கூறினார். மற்றும் மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் எனவும் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்றும் பேசினார். மேலும் அவர்களுடைய படிப்பிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தரப்படும் என உத்தரவாதம் அளித்தார். பின்னர் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரத்தை மாணவர்களுக்கு வழங்கினார். மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இது குறித்து தெரியப்படுத்த அறிவுறுத்தினார். மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே தொழிலாளர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தொழிலாளர்களுக்கு தனது சொந்த செலவில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் 16 பேருக்கு பூக்கடை வண்டியும், 2 பேருக்கு தட்டு வண்டியும், ஒருவருக்கு தள்ளு வண்டியும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 16ஆம் ஆண்டு விழாவில் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மே 1ஆம் தேதி காலை 7 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கோவில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து மங்கல்ய வாத்தியம், அனுக்ஜை, விக்னேஸ்வர பூஜை, 108 சங்க ஸ்தாபனம், கலச பூஜை, கணபதி ஹோமம், மங்கள மகா பூர்ணாகிதி, 1008 சரஸ்வர நாமம் மற்றும் 108 சங்காபிஷேகம், கலச அபிஷேகம் நடைபெற்றது. சாய்பாபாவிற்கு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. காலை 11 மணி அளவில் சாய்பாபாவிற்கு மங்கள இசையுடன் பல்லாக்கு உற்சவம் நடைபெற்றது. மதியம் 12 மணி அளவில் சிறப்பு மதிய ஆரத்தி, 1 மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மற்றும் மாலை 6 மணி அளவில் மாலை ஆரத்தி மற்றும் இரவு 8:30 மணி அளவில் இரவு ஆரத்தி நடைபெற்றது. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை
ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா கோவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவரிடம் ரூபாய் 2 லட்சம் ஏமாற்றிய மோசடி நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நயினார் மண்டபத்தைச் சேர்ந்தவர் சூரியகுமார், வயது 31, மணக்குள விநாயகர் மருத்துவமனை மருத்துவர். இவருடைய மொபைல் போனுக்கு நேற்று அழைப்பு ஒன்று வந்தது. எதிர்முனையில் பேசிய நபர் தன்னை மும்பை போலீஸ் என அறிமுகப்படுத்திக் கொண்டு உங்கள் வங்கிக் கணக்கிற்கு சட்டவிரோதமாக ரூபாய் 2 கோடி வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உங்கள் வங்கிக் கணக்கு முடக்கி வைக்கப்பட்டுள்ளது, உங்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அச்சமடைந்த சூரியகுமார் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் 2 லட்சம் அனுப்பி ஏமாந்தார். அவர் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கேரளாவில் இருந்து புதுச்சேரிக்கு வேலை தேடி வந்த முதியவர் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் ஏடிஎம் ஏசி அறையில் படுத்து தூங்கிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரிக்கு வேலை தேடி பல்வேறு மாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் தினந்தோறும் பலர் வருகின்றனர். இந்த நிலையில் கேரளாவில் இருந்து ரயில் மூலம் புதுச்சேரிக்கு வேலை தேடி வந்த முதியவர் ஒருவர் வில்லியனூர் ரயில்வே நிலையத்தில் இறங்கியுள்ளார். அப்போது புதுச்சேரியில் கடுமையான வெயில் மற்றும் அனல் காற்று வீசவே கையில் இருந்த காசுக்கு மது குடித்துவிட்டு போதையில் வில்லியனூர் ரயில் நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் அறைக்குள் சென்று ஏசி அறையில் படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்போது ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்தவர்கள் ஒருவர் ஏடிஎம் அறைக்குள் படுத்து தூங்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அருகில் உள்ள வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முதியவரை தட்டி எழுப்பி இது ஏடிஎம் அறை, இங்கே எல்லாம் படுத்து தூங்கக்கூடாது, உடனடியாக கிளம்புங்கள் என்று கூறியதுடன் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் கேரளாவிலிருந்து வேலை தேடி புதுச்சேரிக்கு வந்ததாகவும் வெயில் தாங்க முடியவில்லை, அதனால் ஏடிஎம்மின் ஏசி அறையில் படுத்து தூங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து அவரை அங்கிருந்து போலீசார் அனுப்பிவிட்டனர். இதன் பிறகே பொதுமக்கள் ஏடிஎம்மிற்குள் சென்று பணம் எடுத்தனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருக்கனூர் மதகடிப்பட்டு சாலையில் களித்தீர்த்தால் குப்பத்தில் அமைந்துள்ள ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் சார்பில் மேனாள் கொடியேற்று விழா நிகழ்வு நடைபெற்றது. 139வது மேனாள் விழா கொடியேற்றும் நிகழ்வில் ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் கொடியினை கௌரவ தலைவர் முத்துக்குமார் ஏற்றினார். தொழிற்சங்க நிர்வாகிகள் செந்தில், ராஜசிம்மன், லட்சுமி, சித்ரா, காசியம்மாள், மீனாட்சி, சரசு, மச்சகாந்தி, ஐயம்மாள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகி ஜெயக்குமார், ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ், பாஸ்கர், சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ், தலைவர் மோதிலால், எல்என்டி ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் செயலாளர் பாஸ்கர், விசிகே உசூடு தொகுதி தொழிற்சங்க பொறுப்பாளர் விஜயன், விசிகே உசூடு தொகுதி பொருளாளர் முருகையன் உள்ளிட்ட அனைவரும் பங்கேற்று மேனாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து உறுதிமொழி ஏற்றனர். புதுச்சேரி அரசு தொழிலாளர்கள் தொழிற்சங்க விரோத போக்கினை கடைபிடிக்கும் ஹைப்ரோ செராமிக்ஸ் நிர்வாகத்தின் நிர்வாக மேலாளர்கள் மீது குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மேனாளில் திருபுவனை, சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கண்டனம் முழக்கப்பட்டனர். காரைக்காலில் குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு தல தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் குரு பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம், வெள்ளிக்கவச அலங்காரத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். அத்தகைய சிறப்புமிக்க குரு பகவான் நேற்று மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5:19 மணிக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனையடுத்து புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் குரு பெயர்ச்சி விழா 2024 முன்னிட்டு பல்வேறு சிவாலயங்களில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதேபோல் காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் தொடர்ந்து வெள்ளிக்கவசம் அணிவித்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. குரு பெயர்ச்சி விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஸ்ரீ குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைந்ததை ஒட்டி ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் ராசிக்காரர்கள் ஸ்ரீ குரு பகவானுக்கு பரிகார பூஜைகள் செய்து விளக்கேற்றி வழிபட்டனர். ஆர்எல்பி பேரவைக்கு தொகுதி மற்றும் மாநில அணி அமைப்பாளர்களை சிவகுமரன் பரிந்துரையின் பேரில் ஆர்எல் வெங்கட்ராமன் நியமித்துள்ளார். புதுச்சேரி ஆர்எல்பி ஜனநாயக பேரவையில் சமீபத்தில் பழைய மாநில நிர்வாகிகள் கமிட்டியை கலைத்துவிட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமரன் நியமிக்கப்பட்டார். அப்பொழுது தொகுதி வாரியாக தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் அணி அமைப்பாளர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என்று பேரவையின் நிறுவன தலைவர் ஆர்எல் வெங்கட்ராமன் தெரிவித்திருந்தார்.
அதன்படி முதலியார்பேட்டை, உப்பளம், உருளையன்பேட்டை, ஏம்பலம் ஆகிய 4 தொகுதிகளுக்கு தொகுதி அமைப்பாளர்களையும் மாநில மகளிர் அணி அமைப்பாளரையும் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரி RLB ஜனநாயக பேரவைக்கு புதிய மாநில இலக்கிய அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி அமைப்பாளர்களும், முசுடு, வில்லியனூர், இந்திராநகர் ஆகிய தொகுதிகளுக்கு தொகுதி அமைப்பாளர்களையும் நியமிக்க RLB பேரவையின் மாநில அமைப்பாளர் சிவகுமரன் பரிந்துரை செய்திருந்தார். அதன்படி RLB ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் என்ற முறையில் சிலரை அமைப்பாளர்களாக நியமனம் செய்து அறிவித்துள்ளார். மாநில இலக்கிய அணி அமைப்பாளராக புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியைச் சார்ந்த சிவகுமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளராக புதுச்சேரி காமராஜ் நகரை சார்ந்த 34 வயதான ரவிவர்மன் சோழர்களம் என்கின்ற பத்திரிகையின் நிறுவனராக உள்ளார். மாநில மாணவர் அணி அமைப்பாளராக புதுச்சேரி வீமன் நகரை சார்ந்த 22 வயதையான என்ஜினியரிங் பட்டதாரி சிவபாலன், ஒசூடு தொகுதிக்கு அமைப்பாளராக தொகுதி முழுவதும் நன்கு தெரிந்த சமூக ஆர்வலர் ராஜேஷ், வெளியனூர் தொகுதி அமைப்பாளராக 30 வயதை ஆன பூர்வீகமாக வெளியனூர் தொகுதியை சார்ந்த அருண், இந்திராநகர் தொகுதிக்கு கோரிமேடு காமராஜ் நகரை சார்ந்த அம்புரோசையும் தொகுதி அமைப்பாளர்களாக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் அறிவித்துள்ளார். மாணவ மாணவியர்களுக்கு சிலம்பாட்டம் குறித்த கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் நடைபெற்றது. சிலம்பாட்டம் குறித்து மாணவ மாணவியர்களுக்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிலம்பு ஆசிரியர் அன்பு ஜெகன், பயிற்சியாளர் நரேந்திரன், விடுதலை சிறுத்தை கட்சி மாநில செயலாளர் செந்தில், நாம் தமிழர் கட்சி கருணாநிதி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் பாஸ்கர், பத்திரிகை ஆசிரியர் சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிலம்பாட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல் செய்திருந்தார். முன்னதாக சிலம்பம் மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் களி சுத்தல் சண்டை பயிற்சி கற்றுத்தரப்பட்டது. வெளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் கோடை காலம் தொடங்கியுள்ளதால் பொதுமக்களை வெயிலில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்றனர். மேலும் வேலைக்கு செல்பவர்கள், கூலி தொழிலாளர்கள் கோடையில் வெளியே சென்று வருகின்றனர். இதனால் கோடை வெயிலில் இருந்து தணிக்க பொதுமக்கள் பல்வேறு குளிர்ச்சியான பொருட்களை உண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்கள் மூலம் நீர்மூர் பந்தல் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி நேற்று மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் சப் கலெக்டர் சோமசேகர், அப்பாராவ், கொட்டாரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கி துவக்கி வைத்தார். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6625 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 84 ரூபாய். வெளியூர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் கஞ்சா கடத்தி வரப்படுகிறதா என்ற கோணத்தில் போலீசார் திடீர் சோதனை, பெரும் பரபரப்பு. சங்கராபரணி ஆற்றங்கரையில் ஆதி புஷ்கர ஓராண்டு நிறைவு விழா, சபாநாயகர், அமைச்சர் உட்பட திரளானோர் பங்கேற்போம். அதிக வெப்பத்தால் ஏற்படும் அயற்சி, ஹீட் ஸ்ட்ரோக், சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தல். புதுவையில் மும்பை போலீஸ் என கூறி தனியார் மருத்துவமனை மருத்துவரிடம் 2 லட்சம் ரூபாய் மோசடி, சைபர் கிரைம் விசாரணை. வெயில் தாங்க முடியாமல் ஏடிஎம்மில் ஏசி அறையில் படுத்து தூங்கிய முதியவர், சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல்.